வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்னும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்களா? மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும். எப்போது எங்களோட கனெக்டடாக இருங்க அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீ. இன்றைக்கி நம்ம ரொம்ப சாஃப்டாக காஜு கட்லி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் முந்திரி பருப்பு எடுத்துக்கோங்க. இதை நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். முந்திரி பருப்பு பொடி ரெடி. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் அரை கப் சர்க்கரை எடுத்துக்கோங்க. எவ்வளோ சர்க்கரை எடுக்கிறீங்களோ அதுக்கு பாதி அளவு தண்ணி. ஸோ 1/4 கப் தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கரையணும். சர்க்கரை பாகு கம்பி பதம் வரதுக்கு முன்னாடியே ஆஃப் பண்ணணும். அதாவது கொஞ்சம் பிசு பிசுன்னு வரும் பார்த்தீங்களா, அந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆஃப் பண்ணிடணும். இது தொட்டால் பிசு பிசுன்னு இருந்தால் போதும், கம்பி பதம் தேவையில்லை. இந்த ஸ்டேஜில் முந்திரி பருப்பு பொடி ஆட் பண்ணுங்கள். இதோட ஒரு 3 பெரிய ஸ்பூன் பால் பவுடர். எவ்வளோ பால் பவுடர் எடுத்துருக்கீங்களோ அதே அளவு பால். பால் ஆல்ரெடி காய்ச்சி ஆற வச்ச பால் தான். நல்லா கைவிடாமல் கிளறிட்டே வாங்க, கட்டி விழக்கூடாது. இது சீக்கிரமே கெட்டியும் ஆயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கெட்டி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நெய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணுங்கள். மறுபடியும் கிளற ஆரம்பிங்க. ஒரு 2-3 நிமிஷம் கிளறினா போதும், இது ரெடி ஆகிடும். இதில் ஒரு பிஞ்ச் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க, நல்ல வாசமாக இருக்கும். இதோ ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே கெட்டியாக விட வேண்டாம், ஏன்னா ஆறுனதும் இது இன்னும் கெட்டியாகும். இந்த மாதிரி இருக்கணும். இந்த பக்கம் வந்ததும் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ ஒரு பட்டர் பேப்பர் எடுத்துக்கோங்க. அதில் நல்லா நெய் தடவிக்கோங்க. பட்டர் பேப்பர் அவ்வளோவா ஒட்டவே ஒட்டாது. இன்கேஸ் பட்டர் பேப்பர் இல்லைன்னா நீங்கள் சாதாரண பேப்பர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நெய் ஜாஸ்தியாக விட்டுக்கோங்க போதும். அந்த முந்திரி கலவையை நல்லா சூடாக இருக்கும் போதே இந்த பேப்பரில் போட்டுருங்க. இந்த சூட்டோடவே நம்ம அழுத்தம் கொடுத்து பிசைய போகிறோம். ஒரு கரண்டி வச்சு நல்லா பிசைஞ்சிருங்க. கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வந்ததும் நீங்கள் கையில் கூட இதை பிசையலாம். இன்கேஸ் கையில் வேண்டான்னு நினச்சிங்கன்னா அப்படியே கரண்டி வச்சே நல்லா நசுக்குங்க. நல்லா அழுத்தி பிசைஞ்சு முடிச்சாச்சு. இப்போ நம்ம ஷேப் பண்ணலாம். அப்படியே பேப்பரை க்ளோஸ் பண்ணுங்கள். சப்பாத்தி உருட்டுறதை வச்சு நல்லா உருட்டிக்கோங்க. கொஞ்சம் குண்டாவே உருட்டுங்க, ரொம்ப மெல்லிசாக்கிட வேண்டாம். இப்போது இது ஒரு வெதுவெதுப்பான சூட்டில் இருக்குது. ஆறிடுச்சுன்னா இது கண்டிப்பாக இன்னும் கெட்டியாயிடும். ஆறுறதுக்குள்ளே உருட்டிடுங்க. உருட்டியாச்சு. அடுத்ததாக பீஸ் போட்டுடலாம். நீங்கள் தாராளமாக ஸ்வீட்டை இப்படியே சாப்பிட்றலாம். அண்ட் இன்னும் அட்ராக்டிவாக வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி சில்வர் ஃபாயில் ஒட்டிக்கோங்க. நாங்கள் இங்கே கட் பண்ணிவிட்டு சில்வர் ஃபாயில் ஒட்டினால இன்னொரு தடவை கூட கட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. நீங்கள் வேணும்னா சில்வர் ஃபாயில் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுங்கள், இன்னும் ஈஸியாக இருக்கும். இந்த ஸ்வீட்டை நீங்கள் ரொம்ப ஈஸியாக ரொம்ப குறைவான நேரத்தில் செய்யலாம். அண்ட் இதே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணி கரெக்டாக செஞ்சிங்கன்னா ரொம்ப சாஃப்டாக வரும். வாயில் போட்டோன்னே கரைஞ்சிரும். இது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நாங்கள் ரசித்து சாப்பிட்டோம். கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு மிஸ் பண்ணாமல் இதை செய்யுங்க. வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறோம். எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.